சற்றுமுன் வெளியான தகவல். தமிழ்நாடு அரசு உண்மை கண்டறியும் குழு ஒன்றை அமைத்துள்ளது. அந்த குழு அரசு மற்றும் அரசு திட்டங்களுக்கு எதிராக பரப்பப்படும் பொய்கள், அவதூறுகளுக்கு சரியான ஆதாரங்களுடன் உண்மையான விளக்கத்தை கொடுத்து வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை மத்திய அரசு வழங்குகிறது என பரப்பப்பட்ட தகவலுக்கு தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாத உதவித்தொகை ஒன்றிய அரசின் நிதியில் வழங்கப்படுகிறது என்றும், மாற்றுத்திறனாளிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக உலக வங்கியிலிருந்து 1500 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு வாங்கி செலவழித்துள்ளது என்றும் பொய்யை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கும் மாத உதவித்தொகையை ஒன்றிய அரசு வழங்குகிறது என சொல்லப்பட்டதை பொய் என தெரிவித்திருக்கும் உண்மை கண்டறியும் குழு, தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக மாதாந்திர பராமரிப்பு உதவித்தொகை ரூபாய் 2000 வீதம் 2.50 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிதி முழுவதும் மாநில அரசால் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்திற்காக 2024 முதல் 2025 நிதியாண்டில் ரூபாய் 543 கோடி செலவிடப்பட்டுள்ளது என விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. முழு வீடியோ லிங்க் கீழே இருக்கு. அதை பண்ணி பாருங்க. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.